இப்படி செய்யக்கூடிய பர்த்டே இதுக்கு முதல்ல யாராவது இப்படி நினைவு வச்சு இந்த மாதிரிலாம் கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி செய்திருக்காங்களா? யாருமே இல்லையா? ஓகே, அல்லாதீங்க. சரி, ஓகே ஓகே, நீங்கள் அல்லாதீங்க. நீங்கள் இந்த சந்தோஷமான நாள் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு அழக்கூடாது, நீங்கள் சந்தோஷப்படணும். ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது எனக்கு. சரி, ஓகே, அல்லாதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இந்த பர்த்டே வந்து பலமையாக இருக்கிறத விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படி எதிர்பார்த்து தான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. Happy birthday to you. ஹாப்பி. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஓகே, வணக்கம் அக்கா. நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். அப்போ வந்து உங்களுடைய விசேஷமான நாள்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. உங்களோட பேர் என்ன? மேரி கேத்ரினா. ஓகே, இன்றைக்கு அது பர்த்டே உங்களோட 48. பார்த்தா அப்படி தெரியல. ஒரு 30, 32 அப்படி கூட சொல்ல வராது. 48 பார்க்க அப்படி தெரியல. நான் சின்ன வயசு மாதிரி இருக்குது. அப்போ உங்களுடைய ஸ்பெஷல் பர்த்டேக்கும் உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பிரியாணி கொடுத்து விட்டுருக்காங்க. அப்படி டேபிளில் வச்சுருந்த பிரச்சனை இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காங்க. யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஐடியா இருக்குங்க? குறையில யார் இருக்காங்க? ஓகே, என்ன பேர் அவங்களுக்கு? இல்லை, அந்த பேரில் வேறு இல்லை. வேறு யாரெல்லாம் இருக்காங்க? கமலா. அவங்க என்ன நாடு? நியூசிலாண்டில். அவங்க என்ன வேறு இல்லை. அவங்கள தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க? மாலதி. அவங்க எங்கே இருக்காங்க? லண்டனில் இருக்கிறாங்க. அவங்கள தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு இப்படி செய்யக்கூடிய பர்த்டே இதுக்கு முதல்ல யாராவது இப்படி நினைவு வச்சு இந்த மாதிரிலாம் கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி செய்திருக்காங்களா? யாருமே இல்லையா? ஓகே, அல்லாதீங்க. சரி, ஓகே ஓகே, நீங்கள் அல்லாதீங்க. நீங்கள் இந்த சந்தோஷமான நாள் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு அழக்கூடாது, நீங்கள் சந்தோஷப்படணும். சரி, ஓகே, அல்லாதீங்க. அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோமா? நீங்கள் சந்தோஷம் சிரிச்சா தானே அடுத்த கிஃப்ட்டை தருவேன். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ நீங்கள் அழுது கவலைப்படைக்க அதை பார்க்கக்குள்ள அவங்களுக்குமே ரொம்ப கவலையாக இருக்குன்னு தானே. அப்போ நீங்கள் அழக்கூடாது. எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இப்போ இருக்கிறது போல் எப்போவுமே இருக்கணும். அப்போ அதுக்காண்டி தான் இதெல்லாம் சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அழும்போது அவங்களுக்குமே அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குமில்ல. ஏன்னா ஓகே, இந்த கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தெரியாது. அப்போ நீங்கள் சொன்ன 2 பேரில் யார் கூடுதலாக கொடுத்துருப்பாங்க? கமலா சித்தி. ஓகே, அவங்க மற்றவங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க? அகல்யா. 2 பேரில் யாரோட தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியா? சரி, கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது தெரியும் தானே யார் கொடுத்துருக்கானே. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சைஸ் எல்லாம் ஓகேயா இருக்கா? ஓகே, அப்போ ஃபைனலாக யாரை கெஸ் பண்ணீங்க? கடைசியாக இவங்க தான் சொல்லி ஷுவர் பண்ணி சொன்னால் யாரை சொல்லுவீங்க? அகல்யாவா? சரி, நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு யாருன்னு பார்ப்போம்.
சொல்லிவிட போகிறீங்க? இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டது அவங்க தான். இப்போ அவங்களுக்காக நீங்கள் என்ன ஸ்பெஷலாக சொல்லிவிட போகிறீங்க? எதிர்பார்த்துனீங்களா? நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது எனக்கு. சரி, ஓகே. அதாவது நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், இந்த பர்த்டே வந்து பலமையாக இருக்கிறத விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படி எதிர்பார்த்து தான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஸோ உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். அப்போ இந்த முறை பலமையை விட ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லி அவங்கள்ட்ட சார்பாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்களாம். ஸோ நீங்கள் இப்போ எப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் என்றும் அதோட கடவுள் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோட கூட இருக்குமென்னு சொல்லி பிறந்தநாள் பார்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. சரி தான், இப்போ நாங்களும் போயிட்டு வரோம். ஓகே ஓகேக்கா.